குழந்தையரசன் சுருக்கமா உங்க நிறைவு கருத்து. அதாவது அனைத்து கட்சி கூட்டம் என்பது என்றால் அது இந்த கட்சியினுடைய தலைவருக்கு கடிதம் எழுதி கூட்டுறது. இது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை கூட்டு இந்த மாதிரி அடுத்தது இப்படி நடந்தா என்ன செய்யறான்னு கூட்டுறதுக்காக கூட்டம். அதுதான் நான் கேட்டேன். நான் பேசி முடிச்சறேன், நீங்க உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். நான் என்ன பாருங்க, திரும்ப என்னோட கருத்தை முழுசா முடிக்க முடியாம அனைத்து கட்சி அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்டல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்தை சொல்றேன். நீங்க பிரதமரும் இப்படிதான் கடிதம் எழுதுறாங்க, லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் அப்படிதான் கடிதம் எழுதுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு கனிமொழி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவர் தலைமைச் செயலாளரா தாவேகாவோட தலைமை நிலைய செயலாளரான்னு கேட்டிருக்காங்க. அது அவர் இந்த அடிப்படையில் தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கருத்து இருந்தால் நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி அப்ப படிச்சு அடுத்தது அண்ணன் டீலிமிட்டேஷனை பத்தி அவர் வைக்கிற கருத்து என்னன்னா, அதிமுக எவ்வளவு பலகீனமா போயிட்டு இருக்கிறதுக்கு மணிகண்டனுடைய கருத்தை வெளிப்படையாக உலகம் முழுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. இதனால யாருக்கு என்ன சிக்கல்? வேணுகோபால் கேட்ட 50% சொன்னப்போ வேணுகோபால் ஏன் அதை மறுத்தாருன்னு கேட்டிங்களா? அந்த இடத்துல இடைவெளி வந்துச்சுன்னு அதுக்கு என்ன காரணம்னா, யார் வெறும் 50 விழுக்காடு கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த தொகுதி வரையறை செய்கிற போது ஏற்படுகிற சிக்கல் குறித்து தான் இந்த அச்சம் இடதுசாரி கட்சிகளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் தலித்துகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கட்சி இடங்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்டுகள், சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், மொழிவழி சிறுபான்மையை பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய மதம் சார்ந்த அமைப்புகள்லாம் இவர்கள் ஓரங்கட்டப்பட்டு பிரிக்கப்பட்டு அந்த வாக்குகள் மொத்தமாக ஒரு அரசியல் சக்தியாக மாறாமல் இருந்து விடுவதற்கு இந்த அமைப்பு துணை நிற்கும் என்பதனால தான் காங்கிரஸ் பதறது, திமுக நாங்க திமுக வரவேற்கிறோம், பாராட்டுறோம். இந்த பிரச்சனையை முதல்ல எடுத்துச்சு திமுக தான். மாநில அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் கூட்டு விவாதம் வச்சாங்க, நாங்க மறுக்கலையே. அன்னைக்கு தாவேகா சார்பாக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் அன்றைக்கு போய் கலந்து கொண்டு அந்த தீர்மானத்தில் அன்றைக்கு கையெழுத்திருக்காங்கன்னா நாங்கள் உங்களோட அந்த கருத்தில் ஒத்த இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஒத்த இருக்கக்கூடிய தாவேகா இன்றைக்கு அரசு அதிகாரத்தில் இருக்கிற பிறகு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டுகிற போது, நாடாளுமன்ற உறுப்பினர் கூப்பிட்டா நீங்க இல்ல எங்க கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா நாங்க எழுதுவாங்க, அரசியல் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு தேவையை ஒட்டி இது நடத்திட்டா சொல்லுவாங்க. என்ன சார் இது? நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்றது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பாங்க. வந்தது எந்த போனதா கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வந்துரும். இப்ப அண்ணன் இப்ப மணிகண்டன் சொன்ன மாதிரி மின்சாரத்தை பிடுங்கி முழுங்கி நெருப்பா கக்குறேன் இந்த மாதிரி தான் இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப இதுதான் இப்ப விஷயம். ஏன்னா டீலிமிட்டேஷனை பத்தின எந்த புரிதல் இல்லாம அண்ணன் மணிகண்டன் அவர்கள் இந்த அளவிற்கு அதிமுக இருந்தா இப்படிதான் நிலைமை. அதனால நாங்க என்ன அவர் அந்த குற்றச்சாட்டு தான் உங்க மேல வச்சார். டீலிமிட்டேஷன் பத்தி தாவேகாக்கு புரிதலே இல்ல என்ற குற்றச்சாட்டு தான் அவர் வைக்கிறார். தாங்க அன்னைக்கு பொய்ச்சலாளர் போய் அன்னைக்கு போய் நான் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவராக இருந்து தாவேகா ஆதரவாளராக இருந்து சொல்லுற கருத்துல அனைத்து கட்சி கூட்டமா கூட்ட வேண்டியதுல தப்புல கூட்டணும்னு நாங்களும் சொல்றோம் தான். ஆனால் எந்த நேரத்தை கூட்டம்? அவரு முதல்வர் சட்டமன்றத்தில் ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? பகை நாடுகளே பேச்சுவார்த்தை நடத்துகிற போது பக்கத்தில் இருக்க நாடோட போய் நாடோட ஏன் பேசக்கூடாது என்ற எண்ணம் இருந்து பேசணும். அப்படி ஏதாவது வேண்டாம்னு சொன்னப்ப கூட ஒரு தடவை பேசி பார்ப்போம் அப்படின்னா அதுல ஏற்படுகிற அவமானங்களோ ஏற்படுகிற எது வந்தாலும் தயாரா இருக்கிறேன் ஒரு முதல்வர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னா கூட்ட வேண்டிய கூட்டுவாங்க, கூட்டுவதற்கான நன்றி.